கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுவீங்களல்ல, பிதாவின் ஆவியான சொன்னீரப்பா, ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த நாளையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டவர்களை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்தில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடத்தில் எங்களுக்கு தெரியவில்லை என்று என்ன சொல்கிறாங்க என்று அழுகிறாவா. கல்லறையில் வச்சு நினைச்சிரும், அங்கே கல்லறைக்கு போகணும், அங்கே வச்ச இடம் எங்களுக்கு தெரியலை, கல்லறைலாம் திறந்து கிடக்கு அப்படிங்கிறா. என் அன்பு சகோதரி சகோதரியை, தேவாய் கர்த்தர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் வசனம் நினைச்சிருந்துச்சு, நிறைவேறிச்சு. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார் ஆண்டவர். அது மாத்திரம் இங்கே 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரியாள் கல்லறை இடத்திலையும் வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தால், அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு அழுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் மாதிரி நான் மரியாள் கல்லறைக்கு வந்து நினச்சிடா தேடுறா, ஆண்டவரை வந்து ரொம்ப தேடுறா. கல்லறை திறக்கப்பட்டிருக்குது, ஆனால் ஏசப்பவும் காணோம். அங்கே 2 தூதர்கள் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஸ்திரீ யாரை தேடுறான்னு கேட்குறாங்க. அப்போ நினச்சிடறாங்க, என் ஆண்டவனை காங்கலை அப்படின்னு சொல்கிறா. எடுத்துக்கொண்டு போனதை உண்டானால் சொல்லுங்க அப்படிங்கிறா. அவளை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன். அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புன்னு சொன்ன தேவன் உயிரோடு அவர் எழும்பினார். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நமக்காக செஞ்சிடா வந்தார். என்ன கேட்டிங்கன்னா சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்து நான் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்து அவர் நம்ம கூப்பிடுற யாருக்கும் சமீபமாக இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பாருங்க, எடுத்தோடனே 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு அவளை பார்த்து இங்கே தேடுறா. 14ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் பரிதவிக்கிறார். ஆண்டவர் காணும், கல்லறைக்கு போகிறா. அந்த கல்லறையில் போய் அவருக்கு ஏதாவது வாசனை தாயெல்லாம் தகுந்து அங்கே ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லி திட்டம் போட்டு போகிறா. ஆனால் என்ன இல்லை, அவர் அங்கே இல்லைங்கன்னோட நான் ரொம்ப வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன், கண்ணீர் வடிக்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். 11ஆம் வசனத்தில் மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்க்கும்போது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல வெள்ளுடை தரித்தவங்க 2 பேர் அங்கே தூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன் அழுகிற ஸ்ரீன்னு சொல்லி எல்லாம் விவரம் பேசுகிறா, கேட்குறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறான். இவங்களை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். அழுதுட்டு பேசுகிறா, அழுகிறா. அழும்போது ஆண்டவர் நினைச்சுறாரு, அங்கே பின்னால் நிற்கிறார். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா ஆண்டவர் அங்கே நிற்பார், அவர் வந்துடுவார். ஆகார் கண்ணீர் வடிக்கும்போது அங்கே வந்தார வரலையா, அவருடைய பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவர் நம்ம பிள்ளைங்களோட தான் கூட இருப்பார். யாரையும் அவர் கைவிட மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாரு, பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க ஆண்டவர். அவர் உயிரோடு எழுப்பி வரும்போது இந்த பெண்கள் நினைச்சுறாங்க, தேடுறாங்க ஆண்டவரை. ஏசப்பா ஊழியம் செய்யும்போது நிறைய பெண்கள் தான் ஏசப்பா கூட ஊழியம் செஞ்சாங்களாம். அவங்களுடைய ஆஸ்திகள் பணங்களை வைத்து நினைச்சிருந்தாங்களா, ஊழியம் செய்தார்கள் இதெல்லாம் பார்க்குறோம். அவன் கற்றுக்கிட்டு அவன் அழுகுறாங்க, அவன் அழுதுகிட்டு நினைச்சுறாங்க, தேடுறாங்க. ஆனால் ஆண்டவர் தரிசனமாக்குறாரு. பின்னாலே நின்று நினைச்சுறாரு, நிற்கிறதை கண்டார்கள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார்கள். எதுக்கு இயேசுன்னு சொல்லி அறியலை. அவங்க நிற்காங்க, இயேசப்பா அறியலை. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை நிச்சயம் அந்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். நீ கொண்டு போனது சொல்லியிருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் அவளும் வாஞ்சேன் ஏசப்பா மேலே அவ்வளோ பாசம். அது அழுகையும் ஏசப்பா வராங்க பாருங்க. ரொம்ப இதாக கேட்குற மாதிரி, ஏன் அழுகுறேன்லாம் அந்த கேட்குறாரு. ஸ்திரியை நீ ஏன் அழுகுறேன்லாம் கேட்குறாரு.
அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றான். நீங்க எடுத்துக்கொண்டு போனதுக்கு சொன்னா சொல்லுங்கய்யா, நான் கொண்டு போகணும் அப்படிங்கிறா. இயேசு அவளை நோக்கி மரியாளே அப்படிங்கிறார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்று அதற்கு போதகரே என்று அர்த்தமா. உடனே அவர் தன்னை வெளிப்படுத்திட்டாங்க. இயேசுப்பா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் வந்து நிற்கிறாரு. அவன் அழுகிறத பார்த்து எழுச்சினார், தன்னை வெளிப்படுத்துறாங்க ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, இயேசுவை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் எழுச்சினேன், என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லைன்னு சொல்றாரு. தேவனத்திற்கு என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். தேவனத்தில் நான் நினைச்சல இன்னும் போகல, அதனால என்னை நீ பக்கத்தில் பார்த்து தொற்றாதே நீ அப்படிங்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி அவர்கள் நம்ம மேலே பாசம் உள்ள தேவன் உயிரோடு எழும்பி கூட நினைச்சுறாங்க. அவர் பிள்ளைகளுக்கு தரிசனமாகிறாரு. அவர் தேடுகிற அந்த வாஞ்ச ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். ஏசப்பா வந்து எதோ பிறந்தாரு, எதோ மறிச்சாரு, ஏதோ உயிரோடு எழும்பி வந்தாரு, எப்படியோ ஊழியம் செய்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாச்சுதான் அவர் வாஞ்சியோடு தாகத்தோடு கண்ணீரோடு தேடும்போது கண்டிப்பாக ஆண்டு தென்படுவார். ஊழியத்தை நம்ம செய்யணும். ஏசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்யணும், சொல்லணும். உலகத்தின் முடிவு வரைதான் அவங்கள கூட இருப்பேன் இருக்கிறார் ஆண்டவர். சகல நாட்களில் நம்மளோட கூட இருப்பார். இந்த தேவன் எந்த நிலையில் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண வரைக்கும் நம்மளை நடத்துவார். ஈஸ்டர் பண்டிகை வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி இருக்கும், வருஷம் மாற்றம் இருக்குமா இல்லை இப்படி தான் இருக்குமாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய பிள்ளைகள் வந்து தேடுறாங்க, கண்ணீரோடு தேடுறாங்க. மரியாள் வந்து அவங்க பிள்ளைகள மரியாளும் இன்னொரு மரியாளும் தேடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செஞ்ச ஆண்டவர் நினைச்சார், வெளிப்படுகிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அவரை தேடும் போது அவர் வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்தி நம்மகிட்ட நினைச்சுவார், நம்மளோட கூட இருந்து நம்ம நினைச்சுவார். பெரிய காரியம் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் தேவ சுத்தமாக இருக்குது. அந்த உலகத்தில் இருந்த 33 வயசு வரைக்கும் இருந்தார்னா இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நாட்களையும் 3 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறார். 3 வருஷத்துலையும் அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார்னு வேதத்தில் பார்க்குறோம். கிராமமாக போய் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சிருக்கிறார். அதிகாரம் உடையவராக ஊழியம் செஞ்சிருக்கிறார். சாத்தான எல்லா திட்டத்தையும் கற்று அழித்து போட்டார். இந்த பூமியில் ஊழிக்கும் போது பிசாசுலாம் அழிக்கப்பட்டது. அவர் ஒரு இடத்துல போயிட்டாலே பிசாசு என்ன செய்யும், நடுங்கும். இந்த உயிர்த்தெழுந்த செய்தி எல்லா மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நினைச்சார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார். யூத ராஜ சிங்கமாக உயிர் தெழுந்தார். கல்லறையை நினைச்சார், வெளியே வந்தார். எதுக்காக வந்தார்? சாத்தான் தலையை நசுக்கி போட்டுட்டேன், சாசிக்குரிய அழிச்சு போட்டுட்டேன், தீர்க்க தரிசனம் நெலிஞ்சிருச்சு, நிறைவேறிக்கிட்டு இருக்குது, நான் வெளியே வந்துட்டேன், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் பயப்படுற பயத்தையும் உணர்வையும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம வந்து அமைதியாக நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ தேவன் நம்ம மூலியமா வெளிப்படணும்னா அவர் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறார் அந்த காரியத்தை உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உயிர்த்தெழுந்த தேவன் சீக்கிரமாக என்ன செஞ்சார், அவர் வரப்போகிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்துட்டார். அவர் ஊழியத்தெல்லாம் அவர் செய்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. 33 வயசு வரைக்கும் இருந்து 3 வருஷம் அவர் ஊழியத்தை செய்து அவர் எல்லா ஊழியத்தையும் செய்து முடிச்சுட்டு தான் சிலுவையில் 7 வார்த்தை என்று சொன்னார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி இப்படி இருக்கணுங்கிறத மன்னிப்பை பற்றி கொடுத்தாரு. தேவராஜ்யத்தை பற்றி பேசினார். பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளையும் பெற்றவங்களையும் ஜாயின் பண்ணார். கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது இணைஞ்சிட்டாரு. அதுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. தேவனை நோக்கி பாருங்கன்னு சொன்னார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நினைச்சிற விடுதலையாக்குறாரு. தாகமாக இருக்கிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம் சிலுவையில் இருக்கும்போது அப்போ தாகம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனை நோக்கி பார்க்கணும். தாகமாக இருக்கும்போது ஆத்மாக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், உடைக்கப்படணும். அவருடைய தாகம் கேட்கும்போது கூட காடி கசப்பு கலந்த காடியே வாயில வச்சாங்களாம் தேவன். அது மாத்திரம் இல்லை, அவர் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட ஒரு போர்சேவகன் வந்து ஒரு ஈட்டி வச்சு விழாவில் குத்துனானாம். அந்த விழாவில் குத்தும்போது கூட
அவர் என்ன செஞ்சாங்க, தண்ணி ரத்தமோ தண்ணியாக தான் வந்துச்சான், விழாவிலேருந்து பொங்கி வெளியே வந்தது. அந்த மலை மேலாம் சிலுவை தூக்கி செமந்துட்டு வெளியே அப்படி அடி வரும்போது எவ்வளோ கஷ்டம். நம்மளுக்கு ஒத்தையிலே நடக்க முடியல, ஏற முடியல, இதுலேயும் ஒரு மேட்டில் அப்படி ஏற முடியல, படியில் ஏற முடியல, மூச்சு முட்டுது. ஆண்டவர் அவ்வளோ பெரிய அந்த வெயிட்டான சிலுவை தூக்கி தோளில் வச்சுட்டு நமக்காக இவங்களுக்காக நான் அந்த காரியத்தை செய்தே முடிக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உள்ளவராக என்ன செஞ்சார், வெளிப்பட்டு மறித்து 3ஆம் நாள் இன்னைக்கு உயிரோடு எழுப்பிட்டார். அவர் சரியாக அவருடைய வேலையில் ஆண்டவர் சரியாக செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தால் ஏன்னா தாங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே செய்யாதீங்க. பணம் வந்து ஆண்டவர் தர்றது தான். அந்த பணமே நம்மளுக்கு போதும்னு சொல்லி இருந்துடாதீங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க, சீக்கிரம் நினச்சி போகிறாங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உயிரோட எழுப்பி வந்துட்டாங்க. ஆனால் என்ன நினச்சுங்க, அவர் வந்து நம்ம எல்லா பிள்ளையும் சந்திப்பார். சந்தித்து என்ன செய்வார், நம்ம எல்லா பிள்ளைகளையும் சரி பண்ணி சீசர் எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி போயிடுவார் தேவராஜ்யத்துக்குள்ள. கூப்பிடுற யாருக்கும் சமீபமாக இருப்பார். அவர் போய் பரலோக பரிசுத்தாவியினர் நமக்கு தந்துடுவார். பரிசுத்தாவியினர் இன்னைக்கு காலத்தில் வந்து பரிசுத்தாவியினர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறார். பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ளணும். யாராக இருந்தாலும் பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ளணும். ஆவியில் நினச்சிடணும். அதை வேதம் கொடுக்குது, ஆவியில் அனலாருன்னு பைபிள் போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொண்டு அப்படி ஊழியத்தை செய்யும்போது தான் மகிமையான ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் பிள்ளைகளாகி நம்ம தேவனை கண்ணீரோடு மரியாள் தேடுறாங்க பாருங்க. ஆண்டு வெளிப்படுறார். மதுரைன மரியாள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மதுரைன மரியாள் போய் நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசர்களுக்கு போய் அறிவிக்கிறார். நான் கர்த்தரை கண்டேன் அப்படின்னு சொல்லி சீசருக்கு என்ன செய்கிறார், எல்லாத்துக்கும் போய் சொல்கிறார். சொல்லும்போது வாரத்தின் முதலாகி அன்றைய தினம் சாயங்கால வேளைகளில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை கூட்டிகிட்டு எடுத்துனாங்க. ஏசப்பா இருக்கிறவங்க நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏசப்பா செல்வியில் அறையப்பட்டாரு, உயிரோடு எழுப்பிட்டாருன்னு கேள்விப்படுறாங்க. ஆனாலும் யூதர்களுக்கு பயந்து எடுத்துறாங்க, வீட்டில் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் இப்படி தான், மனுஷங்களுக்கு பயந்து போய் கதவை பூட்டிக்கிட்டுள்ளே இருப்பாங்க. ஆனாலும் அங்கே வந்து ஆண்டவர் எடுத்துறாரு, இவங்களுக்கு சமாதானங்கிறார். கதை பூட்டிட்டு கதவு வீட்டுக்குள்ளே கூட இருந்து என்ன சொன்னார், கதவு பூட்டி இருக்கையில் 19ஆம் வசனம் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம்னார். பயந்து நடுங்கிட்டு நடக்கிறாங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க பயப்படுறவங்க தான் இருக்காங்க. பயம்தான். ஊழியத்தை செய்யணும்னா அங்கே பிரச்சனை வந்துடும், இங்கே பிரச்சனை வந்துடும், ஏதாவது பண்ணிக்குவாங்க. ஏன் பயப்படணும்? ஆண்டவர் நம்ம சர்வ வல்லமை தேவன். வானத்தையும் பூமியும் படைச்சது அவர் தான். எல்லா மனிதர்களையும் படைச்சது அவர் தான். அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் என்னோட சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சர்வ சிருஷ்டிக்கும் போய் நினைச்சிங்க ஊழியத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ செய்யுமா வேண்டாமா? ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் வேலையை கரெக்டாக தான் செஞ்சார். 7 வார்த்தை அந்த சில்வையில் சொன்னார். அந்த 7 வார்த்தை அவர் செய்து முடித்தார். அவர் பரிசுத்தமான தேவன். அவருடைய ஆவியை ஆண்டவர் பிதா கையில் என்ன செஞ்சார், கொடுத்தார். பிதாவே என் ஆவி உங்கள் கருத்தில் நினைச்சிறேன் ஒப்புவிக்கேனர். பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமான அவர் இதயத்தை அவர் ஆண்டு கையில் இருக்கிற ஆவியை கொடுக்குறார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நிறையா மிஷினரிகள் வந்து நாங்கள் நிறைய ஒரு வந்து ஆண்டவர் படுக்கிறதுக்கு முன்னோட்டி போய் என்ன செய்வாங்களாம், என் ஆவி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஆவின்னா நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்து ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்தமாக இருக்கணும்ல, கரைதுறை அற்றவர்களாக இருக்கணும்ல. பரிசுத்தமாக இருக்கிறது தானே ஆண்டவர் அந்த வாங்குவார். சும்மா வாங்கிடுவாரா? அடுத்தவங்களை புறம்புறிக்கிட்டே அவங்ககிட்ட அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு அடுத்தவங்களை கெட்ட வார்த்தை சொல்லி பேசிக்கிட்டு குடிச்சிட்டு வரிச்சிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்யாமல் இஷ்டத்துக்கு இருந்துக்கிட்டு அப்படிலாம் இருந்து பாதிக்கப்படுறாரு. ஆண்டவே ஆவியை உங்களுடைய கட்டில் கொடுக்குற வாங்குவாரா? நிறைய காரியத்தை நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கு உண்டுன்னு என்ன எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் குமிச்சு கிடந்தாங்க இருந்தான். பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாதது. தேவனுக்கு பயந்து நடந்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும்.
அது உங்கள் ஃபில்டர் பண்ணி உள்ள படுறதுக்கு அனுப்புறதுக்கு வாசனை மகிமைப்படுற சிங்காசனத்தில் ஏசப்பா உட்காந்துருப்பார். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் நியாயத்திற்கு நடந்து அந்த நியாயத்திற்குலாம் என்ன செய்வார், முடிச்சுட்டா பரலோக ராஜ்யத்தில் உள்ள அனுப்புவார். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஏனந்தானுங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே கூடாது. தேவனுக்கு பயந்து என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டு உயிர்த்திருந்து வந்த உடனேயே சீசர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு, அவர் மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பயப்படுறாங்க. உயிர்த்திருந்து வந்துட்டாருன்னு சொல்கிறான் பாருங்க. 18 20 யோவான் 20:18 மகளேன மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசர்களுக்கு அறிவித்தாள். ஆனால் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், அவர் உயிர்த்திருந்த அன்னைக்கே சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். உயிர்த்திருந்து வந்தோடனே சீசர்களை தேடி வந்துட்டார் ஆண்டவர். முதல்ல ஆண்டவர் பார்த்த தரிசனமே இந்த பெண்களை தான். மரியாள் மரியாள் இவங்க தான் பார்த்தார் ஆண்டவர். வந்து உயிரோடு எழுப்பி உயிர்த்திருந்தார் சொல்லி சொல்லி சொன்னார். நேர சீசர்கிட்ட வந்தாங்க. சீசர் நினைச்சாங்க அவங்க கல்றை தேடி வரல, பெண்கள் தான் கல்றை தேடி ஏசப்பா தேடி அந்த தைலங்களை நினைச்சாங்க போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கண்ணீர் வச்சு ஆண்டவர் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். அன்னைக்கு ஆகாரப்ப தான் அழுதா ஆண்டவர் வெளிப்பட்டார்ல, ஆண்டவர் பேசினார்ல, அந்த கண்ணீருக்கு பதில் என்ன சொன்னார், நீ பயப்படாத உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னாரா, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா. அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். உங்கள் இருதயத்தை பார்ப்பார் ஆண்டவர், உங்கள் கண்ணீரை பார்ப்பார், வேதனை பார்ப்பார், உங்கள் இருதயம் பாறை நிறைந்த இருதயத்தை பார்ப்பார். தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் தேடுங்க. ஆண்டவர் மரியாதைங்கிறார், அவர் ரபணிங்கிறார், யாரை தேடுறாங்கிறார். அவர் தோட்டக்காரன் நினச்சே பேசினார், ஆனால் கடைசி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். என் அன்பு சகோதரி சகோதரி, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் மரியாதை போல கண்ணீரோடு தேடும்போது தேவனாய் கத்த வெளிப்படுவார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா அப்படின்னு பாட்டு இருக்கு. அதான் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவரை உயிரோடு எழுப்பிட்டார். அந்த தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அவருடைய ஊழியத்தை செய்யுங்க, யாராக இருந்தாலும் அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் மறந்தேன், ஆண்டவருடைய சுவிசேஷம் அந்த மகள் வந்து சொல்லிட்டார், உயிரோடு எழுப்பிட்டார். அப்படியே சீசர்கள் பயம் தாங்க முடியல, அவர் கூடயே போய் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏசப்பா மறிச்சிட்டாரு சொன்ன உடனே தன்னால் கதவை கூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு பெண்ணு தான் போய் சுவிசேஷம் அறிவிக்க. அவங்களாம் என்ன முடியல. நீங்கள் இந்த மார்க்கில் கூட 16ஆம் அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம், ஆண்டவர் மகதிலே நான் மரியாளுக்கு தான் முதல் தரிசனம் ஆனார்னு சொல்லி. அதே தான் இது. முதல்ல அந்த கல்லை திறந்து வெளியே வரையும் முதல் தரிசனத்தை அவங்க உயிர்த்திருந்த செய்தியே சொல்கிறதுக்கு மகளே நம்ம மகளிட தான் என்று சொல்கிறார். கூட ஊழியம் செஞ்சவன் 7 பிசாசு இருந்துச்சான். அந்த பிசாசை விரட்டி அந்த அப்புறமா ஏசப்பக்தனால ஊழியம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சீசர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. இப்போ கதை கூட்டிகிட்டு தான் இருக்காங்க உள்ள. நான் அங்கே போய் இருந்துச்சு, ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறார் என்று உங்களுக்கு சமாதானம்ங்கிறார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்வேன், அனுப்புவேன். பிதா என்னை அனுப்பிட்டார், சர்வசிறி சுவிசை அறிவிக்க அனுப்பிட்டார், நானும் உங்களை அனுப்புவேன். அதனால் உங்களுக்கு சமாதானம். சமாதானம் தான் முக்கியம். இன்னைக்கு வந்து உலகத்தில் கோடிக்கணக்கில் குளிச்சு போட்டனாலும் படத்தை என்ன இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை. சமாதானம் இருதயத்தில் சமாதானம் இல்லைன்னாச்சுன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரிதான், சமாதான தேவன் இன்னைக்கு கண்ணீரோடு அழுகிற பிள்ளைக்கு மரியாளுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். நீங்கள் கதவை இப்படி பயந்து கிடக்கிற சீசர்களுக்கு ஆண்டவர் அடிச்சிடாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறார்.
அதனால் அவர் பரிசுத்தாவியை ஊதி அவங்களுக்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு வசனத்தை 22ஆம் வசனத்தில். பரிசுத்தாவியை நீங்கள் நினச்சிங்க பெற்றுக்கொள்ளுங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அப்படி நம்மளை தேடி தான் அவர் வாராக்குவாருங்க. அவர் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கல, நம்மளை தேடி சீசர்கள் வருவாங்களா, ஏன்னா அவங்க ஊழியம் செஞ்ச பிள்ளைங்களாம் வருவாங்களா அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. தேடி சீசர்களை பார்த்து தேடி வந்து சமாதானம்னு சொல்லி அவங்கள பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ள சொல்கிறார். ஊதி பரிசுத்தாவியினர் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமுது எனப்பட்ட தோமா என்பவன் அவங்களுடைய இருக்கவில்லை. ஏசப்போ வந்து அந்த சீசர்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம் வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல தோமா வரல, தோமா இல்லை. ஆனால் அடுத்தது அவர் சொல்கிறார், இருக்கிறார் பாருங்க 25ஆம் வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். யார்கிட்ட? தோமாட்ட சொல்கிறாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் வழி நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அவருடைய காயங்களை நான் பார்க்கணும், அவர் காயத்தில் நான் கையை வச்சு நான் பார்க்கணும், விழாவில் அவருடைய கையை நான் வைக்கணும், என் கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிடாரு. அப்படி பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ 26ஆம் வசனத்தை பொறுத்து மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அதுக்கப்புறம் போய் ஆண்டு மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் இதாட்ட போயிட்டார். மறுபடியும் 8 அவர் சொல்கிறல வந்தாருன்னா நான் அவர் விழாவில் கை வைப்பேன், அப்படி காயத்துலலாம் நான் கையை வச்சு பார்ப்பேன், உண்மையா எப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ வந்து நடிக்கிறவங்க நிறைய இருந்துச்சாங்கல்ல, நிறைய எங்கே பார்த்தாலும் நடிக்கிறவங்க தான். அப்போன்னு இருக்கிறதுனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வச்சு பார்ப்பேங்கிறான் அந்த தோமா சந்தேக பெருமை. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர்களுடனே சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமா இருக்கிற நேரத்தை பார்த்து ஆண்டவர் வாரார், அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டியிருக்கப்பட்டது. அப்போது இயேசு அவர் வந்து அவர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்வார். தோமா இருக்கும்போது தோமா அவருக்கு பிரயோஜனமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். 27ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை எங்கே நீட்டி என் கைகளை உன் கையையும் நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. யாரும் ஆண்டுட்டு சொல்ல வேண்டாம், ஆண்டவருக்கே தெரியும். ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாம், இவன் இப்படிலாம் சொன்னா வச்சான்னு சொல்லவே வேண்டாம். ஆனால் இவன் சந்தேகத்தோடு நினச்சா விழாவில் கையை வச்சு அவருக்கு ஆயத்தில் கையை வச்சு பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொன்னதுனால ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு பின்பாக வந்து அந்த தோமாவை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு, தோமாவே இந்த பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலையும் நீங்கள் நீட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீ அப்போ விசுவாசியாக இரு, அவிசுவாசியாக இருக்காத. விசுவாசமாக இருக்கிற பிள்ளைங்க தான் தேவ பிள்ளைங்க. அவிசுவாசம் படுற பிள்ளைங்க வந்து யார் கேட்டிங்கன்னா விசுவாசின் பிள்ளைங்க. என்று வெளிப்படுத்தலில் போட்டிருக்கல, 21ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கல, 8ஆம் வசனம் போட்டிருக்கல. அவிசுவாசிகள் யாரும் 2ஆம் மாதிரி அக்னியில் பங்கடைவாங்கன்னு போட்டிருக்குல்ல. அப்போ பிசாசுக்குரியவங்க தான் அவிசுவாசப்படுறது. பயப்படுறவங்க, விக்கிரக்காரங்க, அவிசுவாசிகள், பொய்யர்கள், பொருளாசைக்காரர்கள், இவங்களாம் அந்த 2ஆம் மரணம் அக்கடி கடலுக்கு போகிறது. ஆண்டவர் தான் சொல்கிறேன், நீ நினச்சி அவிசுவாசமாக இருக்காத, விசுவாசியாக இருக்குன்னு அதை சொல்லி கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளை நம்மளுக்கு வந்து அவிசுவாசம் தேவையில்லை, விசுவாசிக்கணும். தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்கணும். தேவன் பலன் கொடுக்கிறவர் என்பதை விசுவாசிக்கணும். தேவன் நம்மளை மீட்டெடுக்கு வந்து மேசியா என்பதை எழுச்சிடணும், விசுவாசிக்கணும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அவர் தாங்கிற விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும், அறியணும். அறிஞ்சுதான் ஆண்டு வெளிப்பட முடியும். பிள்ளைகள் கூப்பிடும்போது வெளிப்படுவார். எந்த ஆபத்து நேரத்துலேயும் நம்மளை பாதுகாப்பார். அவிசுவாசமாக நம்ம இருந்தோம்னா சின்ன அது இல்லை நினைச்ச முடியாது, ஆண்டு கிரியை செய்ய முடியாது. ஏன்ட்ட அவிசுவாசத்துக்கு பிசாசுக்குரியன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பிசாசு வந்து என்ன செய்வான், அதில் வந்து நிற்பான், தடுப்பான், அவங்களுக்கு நன்மை செய்ய விட மாட்டான்.
அதனால் எப்பவும் அவன் ஏசப்பாவுக்கு விரும்புகிறத நம்ம செய்யணும். தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. 29 போட்டிருக்கு, அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ கண்டதுனால விசுவாசிச்சுட்ட, ஆனால் என்னை காணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் யார்? அவங்க தான் விசுவாசிக்க பாக்கியவான்கள்ங்கிற. அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவை என்ன செய்யணும்? ஆண்டவர் உலகத்துக்கு வந்து நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவாதி தேவன் சொல்லி அவர் விசுவாசித்து அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது தேவனாய் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 30 இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமக்கு சீசர்களுக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், விசுவாசிக்கிறது முக்கியம், ஆனால் நித்திய ஜீவன் அடையும்படியாக இவைகள் எழுதப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோம். பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஆண்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறார், நீ அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாக இரு. இப்போ கட்டுரை பிள்ளைகளை யாராக இருந்தாலும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். 2 மனம் இல்லவே குந்தி நடந்தால் ஒன்றும் ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது. இயேசுவே நம் தேவன் என்று உறுதியாய் பற்றிக்கொள்ள பட்ட மக்கள் பாக்கியவான்கள் தான் வேதம் கூறுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தை அவளை காத்துக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவர்கள் எழுதிப்படுகிறார். அவர் விசுவாசித்து நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைகிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய கிஃப்ட்டு தான் நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் அடைகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அவர் பின்னணி அவர் பயத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு அவங்க மரியாள் கண்ணீரோடு ஏசப்பா தேடுறாங்க. சீசர்கள் பயந்து இருக்கிறாங்க. 2 இடத்துக்குள்ள ஆண்டர் வரார். அவங்க மரியாளுக்கு வராங்க, மரியாளுடைய கண்ணீர் துடைக்கிறார். சீசர்களுக்கு வராங்க, ஒரு பயத்திலிருந்து அவங்களை விடுதலை பண்ணுறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு. அதான் நம்ம ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவர், பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட கிருபையை பாக்கியத்தை தந்துருங்க. ஆண்டவர் தந்திருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் பயபக்தியோடு தேடுற பிள்ளைகள் நித்திய ஜீவனம் உண்டு. உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்மளை தேடி வருகிறார், நம்ம கண்ணீரை துடைக்க வருகிறார், நம்மளுக்கு பயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறார். ஆனால் தேவாதி தேவன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து வரும்போது என்ன சொல்லி போட்டிருந்தாங்க? பயப்படாதீர்கள், எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ தூதன் என்று நினைச்சிருந்தாரு. வந்து சொன்னார், பயப்படக்கூடாது. பயப்படுற பிள்ளைகளுக்கு என்னது உண்டாங்க? பயப்படுற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்க ரொம்ப கஷ்டம். அதான் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் பயப்படுற பிள்ளைகளை தேடி அந்த இடத்துல வந்து பயத்திலிருந்து விடுதலை பண்ணுறார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாரு. பயப்படுற சீசத்தோடு போய் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. விசுவாசத்தோடு என்னை பின்தொடருங்கிறாரு. அவிசுவாசியாக இருக்காத இருக்கிறாரு. விசுவாசத்தோடு இயேசுவை பின்தொடர்வோம். அவிசுவாசியை கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காதீங்க. மரியாளின் கண்ணீரை தொடச்ச தேவன், சீசர்களுடைய பயத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். பெரிய அந்த பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி, கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.